வாழ்க வளமுடன். இந்த தக்காளி சட்னி உடனே ஒரு 10 செகண்ட்ஸ், அவ்வளவே அதிகம்தான். எல்லாமே பச்சையா, தக்காளி 4, வெங்காயம் 3, காஷ்மீரி மிளகா 2 பீஸு, பூண்டு, இதோட தேவையான அளவு கல்லுப்பு, இது எல்லாத்தையுமே மொத்தமாக ஜாரில் போட்டு ஒரு அரைச்சிட்டு தாளிச்சிட வேண்டியது தான். வாழ்க வளமுடன். இட்லிக்கு, தோசைக்கு, ஏன் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை ஃப்ளேவரில் தான் இருக்கும். தாளித்து தான் அதில் கொட்டணுமே தவிர அரைச்சதை கடாயில் கொட்டக்கூடாது. எல்லாத்தையும் ஜாரில் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அவ்வளோதான். அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிக்கிறணும். நல்ல நைஸாக அரைச்சாச்சு. ரொம்ப மையாவும் இல்லை, ரொம்ப குறப்பாகவும் இல்லை, ஓரளவு நைஸாக அரைச்சாச்சு. இதை அப்படியே இந்த பாத்திரத்தில் எடுத்தாச்சு. வெறுமனே கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான். எப்பவுமே கடுகை கொஞ்சம் உடச்சிக்கிடணும். உடச்சி விட்டால் அப்புறம் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இது அப்படியே கொண்டுட்டு எல்லாம் நம்ம தாளிச்சு கொட்டியாச்சு, அவ்வளோதான். அப்படியே பச்சையாகவே இருக்கிற தக்காளி சட்னியில் தாளிச்சு கொட்டியாச்சு.